இது சண்டே அன்னைக்கு எடுத்தது. பாப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறனால பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி தான் வந்து செஞ்சுட்ருந்தேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிலோ சிக்கன், ஒரு 1 1/2 கிலோ அளவுக்கு அரிசி வந்து போட்டிருந்தோம். நான் செய்கிற பிரியாணி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அப்படிங்கிறப்பவே எவ்வளோ பிரியாணியா இருந்தாலும் செஞ்சு எடுத்துடலாம். அது வேகிற டைம் மட்டும்தான். எப்பயும் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதிலேயே வந்து சிக்கனை போட்டு நல்லா பிரட்டிட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு, நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்தணும். கொதிக்க வச்சு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாயந்தரமா பார்த்தீங்கன்னா, கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து தம்பி, பாப்பாலாம் வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறமா இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட மாமா அவங்க 2 பேர் அவங்க வந்து நைட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்து அவங்களும் ஒரு கேக்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டியிருந்தாங்க. பாப்பா வந்து இந்த பர்த்டேக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர், இவங்க வாங்கிட்டு வந்தது பிளாக் ஃபாரஸ்ட். எல்லாம் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்ஸு.